ஸ்வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவு. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கோமதி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துள்ள பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பியூட்டிஷியனாக வேலை பார்க்குறாங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சேலத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியெல்லாம் இருக்குதுங்க. சொந்த வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் நிலமும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. பொண்ணும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு அவங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லைங்கிறதுனால இவங்களுடைய பாதுகாப்புக்காக இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. நான் பியூட்டிஷியன் வேலைக்கு தாங்க போகிறேன். ஸோ இதை ஏற்றுக்கிட்டு சம்மதம் தெரிவிக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கும் ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவருக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் முக்கியம், நம்ம மனைவியும் குழந்தையும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுக்கு அப்பா அம்மா இல்லைங்க. உடன் பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும்தானே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க கவரிங் கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 சென்ட் நிலமும் இருக்குங்க. இவங்களுக்கு அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தான். ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குங்க. ஸோ பொண்ணு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டதாகவும், பையன் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் பையன் வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இவங்களுடைய பொண்ணோட சம்மதத்தோடு தான் இவங்க மறுமணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் 1 நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய பொண்ணை தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.